ஏஐ தொழில்நுட்பம் வரமே அப்படிங்கிற அணியில் பேச வந்திருக்கேன். ஆனால் சாபமே அப்படின்னு பேசுறதுக்கு பதிலாக எங்களுக்கு சாபம் விட்டுட்டு போயிருக்காரு பழனி அண்ணன். என் மேலே என்ன கோபம்னு தெரியல. இது வரைக்கும் என்னோட ஃபேன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால், நான் முருகனை பற்றி பேசுவேன், சிவனை பற்றி பேசும்போது பக்கத்தில் ஒரு முருகன் ஃபோட்டோ வச்சுருப்பாங்க, இல்லைன்னா அருணகிரிநாதர் ஃபோட்டோ வச்சு ஏஐ போடுவாங்க. ஆனால் தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணுக்குட்டியாக நான் மாற்றினது நீங்கள் தான். அப்போ ஏஐ மேலே தப்பு இல்லை, இந்த எதிரிகை மேலே தான் தப்பு. நான் எதுகை மோனேன்னு பாடம் நடத்துகிற தமிழ் வாத்தியார். எங்கள் மாணவன்கிட்ட கேட்டேன், என்னடா ஏஐனா என்ன, அதனால என்னடா நன்மை அப்படின்னு மாணவன்கிட்ட கேட்கும்போது அவன் சொன்னான், சார் அது ஏஐட்டே போய் கேளுங்க சார். என்னடா இப்படி சொல்கிற? நாங்கள் ஒரு பதில் தான் சார் சொல்லுவோம், அது பல பதிலை சொல்லு சார், சரியான பதிலை சொல்லு சார் அப்படின்னா. என்னடா சொல்கிற? ஆமாம் சார். நான் கேட்டேன், கூகுள்லேயே கிடைச்சிருமே, எதுக்கு ஏஐ அப்படின்னா, கூகுளில் சேமித்த அறிவு தான் சார் இருக்கும், ஏஐ இன்னும் சிறப்பாக சிந்தித்து அறிவை தரும் சார், மனிதனை மாதிரியே சிந்தித்து தரும் சார் அப்படின்னா. சரி, இதனால நமக்கு எதாவது நன்மையா தீமையா அப்படின்னு கேட்கறக்காக நான் கேட்டேன், இதனால என்னடா நன்மை பிரச்சனை அப்படின்னு கேட்டால், உங்கள் வேலை போயிடும் சார் அப்படின்னா. இது சாபம் தான் நினைச்சேன். என்னடா சொல்ற? ஆமா சார், அடுத்த செமஸ்டருக்கு நீங்க வந்து பாடம் நடத்த மாட்டீங்க, ஏஐ தான் வந்து பாடம் நடத்திக்கிட்டு இருக்கோம். என்னடா சொல்ற அப்படின்னு நினைச்சு கேட்கும்போது அவன் சொல்றான், உண்மைதான் சார், நீங்க ஒரு முறை சொல்லி கொடுப்பீங்க, 2 முறை சொல்லி கொடுப்பீங்க, 3வது முறை நான் கேட்டால் சொல்லி தருவீங்களா? 4 மணிக்கு மேலே ஆட்டோ ஓடாதுங்கிற மாதிரி 4 மணிக்கு மேலே நான் உனக்கு வாத்தியார் இல்லை அப்படின்னு கிளம்பிடுவீங்க. ஆனால் ஏஐ கிட்ட கேட்டால் எங்களுக்கு புரிகிற வகையில் சொல்லிக் கொடுக்கும், 40 பேர்த்துக்கும் ஓரலாக சொல்லிக் கொடுக்கும், டயக்ராம் போர்டு சொல்லிக் கொடுக்கும், பாடி சொல்லிக் கொடுக்கும், ஆடி சொல்லிக் கொடுக்கும். ஒவ்வொரு மனிதனுக்கு தகுந்தாற் போல பாடம் நடத்தக்கூடிய தன்மை ஏஐக்கு இருக்கிறது என்று சொன்னால் அது வரம் தான் ஏற்றுக்கணும். நான் என்ன நினைக்கக்கூடாது, எனக்கு ஒருத்தனுக்கு வேலை போகிறத பார்க்கக்கூடாது, 40 பேர்த்துக்கு புரியறது முக்கியமானு கேட்டால் 40 பேர்த்துக்கு புரியறது தான் முக்கியம். அதுக்கு தகுந்தாற் போல என்ன வளர்த்துக்கணுமே தவிர தொழில்நுட்பத்துக்கு தகுந்த மாதிரி வளர்த்துக்கிறது தான் தேவை. கால்குலேட்டர் கண்டுபிடிச்ச உடனே இந்த கணக்கு புள்ள வேலையே போயிரும்னு நம்பினாங்க, பயப்பட்டாங்க. கம்ப்யூட்டர் வந்த உடனே எல்லாருக்கும் வேலை போயிடும் அப்படின்னு நினைச்சாங்க. அதே மாதிரி தான் ஏஐக்கும் ஒரு ஆபத்து மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த 3 பேர் மாதிரி. ஆனால் ஏஐ வந்ததுக்கு அப்புறம் வேலை போகுதுன்னு சொல்றாங்கல்ல, உண்மையை யாருக்கு வேலை போகணும்னு கேட்டா, இந்த கம்பெனியில சரியா வேலையே செய்யாம பாஸுக்கு ஜால்ரா போடுறாங்க பாருங்க, அவங்களுக்கு வேலை போகும். வேணும்னு அடுத்தவனை போட்டு கொடுக்குறான் பார்த்தீங்களா, அவனுக்கு வேலை போகும். பாஸுக்கு ஒன்றுமே இல்லாதவனாக இருந்தாலும் அவனை புகழ்ந்துக்கிட்டே இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வேலை போகும். அந்த தொழில்நுட்பத்தை சரியாக பயன்படுத்துகிற யாருக்கும் வேலை போகாது. உதாரணம் இருக்கான்னு நீங்கள் கேட்கலாம். வெளிநாட்டில் சர்வீஸ் நவ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் சொல்லியிருக்கு, 2030 ஏஐ தொழில்நுட்பத்திற்கே ஒரு கம்பெனிக்கு 1 மில்லியன் தொழிலாளர்கள் தேவை அப்படின்னு ஒரு கணக்கெடுப்பு சொல்லுது. அப்படி இருக்கிற போது அந்த தொழில்நுட்பத்துடன் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டா, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும்னு அவசியம் இல்லை, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அதையும் தாண்டி இன்னைக்கு மனிதர்கள் செய்தா பல சலிப்புகளும் சரியான விடைகளும் கிடைக்காது. நான் வாத்தியாரா சொல்றேன், எக்ஸாம் பேப்பர் திருத்த போறேன்னு வச்சுக்கோங்களேன், காலையில் நான் கிளம்பும் போது என் மனைவி எனக்கு வேணுங்கிறத சுவையான உணவை சமைச்சு கொடுத்தா சந்தோஷமா போய் பேப்பர் திருத்துவேன். ஃபெயில் ஆகிறவங்க கூட பாஸ் ஆவான். உண்மையா இல்லையாங்க? இதே எனக்கு பிடிக்காத உப்புமா செஞ்சு கொடுத்தாங்க வச்சுங்களேன், அவங்கள தப்புமான்னு சொல்ல முடியாது. அங்கே போய் பேப்பரில் காட்டுவேன், திருத்துவனே திருத்த மாட்டேனா, திருத்தும் போது பாஸ் ஆகிறவங்க கூட ஃபெயில் ஆவான். இன்னைக்கு கூட சில மாணவர்கள்ட்ட கேட்டு பாருங்க, ஏன்டா மார்க் கம்மியாக போச்சு? வாத்தியார்கிட்ட மத்தியானத்தில் பேப்பர் போயிருச்சு சார், ஏன்னா உண்ட மயக்கம் தொண்டனுக்கு இருக்கும், சரியா திருத்த மாட்டாங்க அப்படின்னு. இன்னைக்கு கூட ரீவேல்யூவேஷன் போட்டதுக்கப்புறம் ஃபெயிலான பையன் பாஸ் ஆகிறானா இல்லையா? அப்போ 2 வாத்தியார் திருத்தும் போது 2 பேரும் படித்தவங்க தான், ஆனால் சரியா திருத்தல இல்லை. ஆனால் ஏஐ கிட்ட போச்சுன்னா யார் பாஸ் ஆவாங்களோ அவங்க பாஸ் ஆவாங்க, யார் ஃபெயில் ஆவாங்களோ அவங்க ஃபெயில் ஆவாங்க. அப்போ சரியான துல்லியமான முடிவை தரக்கூடியது ஏஐக்கு தான் உண்டு என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அவர்கள் அரண்டவன் கண்ணதுக்கு இருண்டதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க.